ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. நாம் அனைவருமே தினசரி தண்ணீரால் குளித்து கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இவ்வாறு வெறும் தண்ணியில் குளிப்பதனால் நமக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாதாம். நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு தெய்வீக பொருளை சேர்த்துவிட்டு குளிப்பதனால் உங்களுக்கு தெய்வீகத்தின் அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த தெய்வீகமான பொருள் என்ன என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க. பெரியவா கூறிய அனைத்து செய்திகளாகட்டும், அவரை பற்றிய மகிமைகள் தொடர்ந்து நமது சேனல்ல பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அனைத்துமே எளிய பரிகாரங்களாக தான் இருக்கும். நமது அனைவருக்குமே செய்யக்கூடிய எளிய வகையில் அந்த பரிகாரங்கள் அனைத்துமே சொல்லப்படுகிறது. அதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு அதையும் செய்து வாருங்கள். அதாவது நீங்கள் குளிக்கின்ற நீரில் இந்த ஒரு தெய்வீக பொருளை சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்களாகட்டும் அனைத்துமே நீங்கி தெய்வமே உங்களது கூட நின்று உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் நீக்கி விடுவார் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன பொருள் என்பதை பற்றி காண்போமா? அதாவது பால் தாங்க. இந்த பசும்பால் என்று கூறுவார்கள் அல்லவா. அதாவது கடையில் இருக்கின்ற பாக்கெட் பாலை வாங்கி உங்களுக்கு தண்ணீர்ல நீங்க சேர்த்து குளிக்க கூடாதுங்க. அந்த அதாவது பசுமாட்டுல இருந்து வரும் தெரியுமா? அப்ப அந்த பசுமையான பாலை எந்த நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் இந்த பசுமையான பாலை தான் பயன்படுத்துவாங்க. எனவே நீங்களும் இந்த குளிக்கின்ற நீர்ல ஒரு ஸ்பூன் அளவு இந்த பசும்பால் இருந்தால் மிகவும் நல்லது. இதில் மிக மிக நல்லது என்னவென்றால், அதாவது இந்த சீம்பால் என்று கூறுவார்கள் அல்லவா. மாடு கன்று ஈண்ட பிறகு அந்த சீம்பால் இருக்கும் அல்லவா, அந்த சீம்பாலையும் நீங்கள் குளிக்கின்ற நீர்ல ஒரு ஸ்பூன் அளவோ அல்லது ஒரு டம்ளர் அளவோ உங்களது வீட்டில் எவ்வளவு இருக்கிறதோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் குளிக்கின்ற நீரில் அந்த பாலை கலந்து விட்டு நீங்கள் குளிப்பதனால் தெய்வீகம் உங்க கூடவே இருக்குமாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற துஷ்ட சக்தி, பீடைகள், மூதேவிகள் என அனைத்துமே நீங்கி விடுமா. அது மட்டும் இல்லாமல் தெய்வீகமும் அருள் உங்களுக்கு கூடவே இருக்குமா. அதனால் நீங்க தொட்ட காரியத்துல இருந்து எல்லாமே நீங்க நினைச்சதெல்லாம் பழிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டம் எல்லாமே தூர போயிருமா. செல்வமும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். தெய்வீகத்தின் அருள் உங்களுக்கு வந்தாலே செல்வமும் உங்களை தேடி கொண்டேதான் இருக்கிறோம். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் செல்வம் தேவைப்படுகிறது என்று சாமிக்கு தெரிந்து அவரே உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் இன்றைய நாளிலிருந்து குளிக்கின்ற நீரில் இந்த சுத்தமான பசும்பாலை சேர்த்து குளித்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல செயல்களும் நல்ல செய்திகளும் உங்களை சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்களும் இந்த செயலை மறக்காமல் செய்து வாருங்கள். நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் இதை செய்து கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் கூறி ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் நமது சேனல்ல பதிவிட்டு கொண்டேதான் இருக்கும். அதையும் ஒரு பார்வை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.